திருஷ்டாந்தங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இழந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனதுபோல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்தார்கள். நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி பவுல் அவர்களுடைய பாவங்களை இங்கு ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொல்லாங்கானவைகளை இச்சிக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்தபோது தேவன் அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். ஆனால் அவர்களோ இறைச்சியை இச்சித்தார்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். என்னாகமம் 11:4-5-6. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாங்கானவைகளை நாம் இச்சிக்க கூடாது. நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். மாம்சம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நாம் மாம்சத்திற்கு அடிமையாக இருக்கும்போது மாம்சத்தின் இச்சை நம்மை எங்கு அழைத்துச் செல்லும் என்பது நமக்கே தெரியாது. நம்முடைய மாம்ச சரீரம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இராது. பவுல் விக்கிரக ஆராதனையை குறித்து எச்சரித்து எழுதுகிறார். கொரிந்தியர் மத்தியிலே விக்கிரக ஆராதனை அதிகமாய் காணப்பட்டது. புறஜாதி தெய்வங்களுக்கு பலியாக செலுத்தப்பட்டதை கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் புசித்தார்கள். அவர்களுடைய விக்கிரக கோவில்களிலே விசுவாசிகளும் பந்தியில் அமர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். அவர்களைப் போல கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் விக்கிரக ஆராதனைக்காரராக ஆகக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கிறார். வேசித்தனத்திற்கு விரோதமாகவும் பவுல் எச்சரித்து சொல்லுகிறார். கொரிந்தியரில் அநேகர் வேசித்தன பாவத்தை செய்கிறார்கள். அவர்களில் அநேகர் வேசித்தனத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். கொரிந்து பட்டணத்தில் வேசித்தன பாவம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. அந்த பட்டணம் முழுவதுமே பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பட்டணத்தில் ஜீவிக்கிற கொரிந்து சபையாரிடம் பவுல் வேசித்தனத்தை குறித்து எச்சரித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று பவுல் எச்சரித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்த யூதர்கள் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை.
இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். என்னாகமம் 21:5-6. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற நாம் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அழிந்து போய்விடக்கூடாது. நாம் தேவனை பரீட்சை பார்க்கும்போது அவர் நம்மை பழைய பாம்பாகிய சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் முறுமுறுத்தார்கள். அவர்களைப் போலவே கொரிந்தியரில் சிலரும் முறுமுறுக்கிறார்கள். வனாந்திரத்தில் பிரயாணம் செய்த இஸ்ரவேலரைப் போல கொரிந்து சபையார் முறுமுறுக்க கூடாது என்று பவுல் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். வழியில் அவர்களுக்கு சோர்வு உண்டாயிற்று. தங்களுக்கு சோர்வு உண்டாகும் போதெல்லாம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தங்களை வழிநடத்திய தலைவர்களுக்கு விரோதமாக முதுகை காண்பித்தார்கள். தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது போலவே இப்போது கொரிந்து சபையிலும் நடைபெறுகிறது. கொரிந்தியரில் சிலர் பவுலுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இதன் மூலமாய் பவுலினிடத்தில் வாசமாய் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார்கள். கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தேவனுடைய கரத்தில் இருந்து தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். சுவிசேஷத்தின் காலத்தில் ஜீவிக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்தால் கிறிஸ்துவானவர் நம்மை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்ப்பார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சத்தியமும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையும் வீணாய் எழுதப்படவில்லை. வேத வாக்கியத்தில் இருந்து நாம் தெய்வீக ஞானத்தையும் ஆவிக்குரிய எச்சரிப்புகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் இருதயத்தில் இருமாப்பாய் இருந்தார்கள். கர்த்தர் தங்களை நேசிக்கிறார் என்றும் தங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து யாராலும் விலக்கி வைக்க முடியாது என்றும் இருதயத்தில் பெருமைப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது தேவனே அவர்களை தம்முடைய சமூகத்தில் இருந்து விலக்கி வைத்து விட்டார். தேவனை விட்டு விலகி போவதற்கு அவர்களே காரணமானார்கள். பவுல் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை இங்கு நினைவுபடுத்தி எழுதி கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளை எச்சரிக்கிறார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர் விழுந்து போனார்கள். ஆகையினால் நாமும் விழுந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு ஓட வேண்டும். கவனம் இல்லாமல் தாறுமாறாக ஜீவிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. நம்முடைய தப்பிதங்களினால் நாம் விழும்போது நாம் விழாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று வேதத்தில் அவர் எங்கும் வாக்கு பண்ணவில்லை. ஆகையினால் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பை நமக்கு சாதகமாக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளை பவுல் எச்சரித்தாலும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். நாம் விழுந்து விடுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. நம்முடைய அழிவில் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. நம்முடைய சோதனையின் மூலமாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்தப்படுகிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சாதாரண சோதனைகளே விசுவாசிகளாகிய நமக்கும் நேரிடுகிறது. வேறு சோதனை எதுவும் நமக்கு நேரிடுகிறதில்லை. தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார். அவர் நம்மை சோதிக்கும் போது சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உலக பிரகாரமான ஜனங்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு உண்டாக்கப்படவில்லை. அவர்கள் சோதனையில் முறிந்து விழுந்து அழிந்து போவார்கள். அவர்களால் சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாது. மனுஷர் சோதனையில் விழலாம். இந்த உலகமே சோதனையை தாங்கிக் கொள்ளாமல் கீழே விழுந்து விடலாம். ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய பலமும் பாதுகாப்பும் தேவனிடத்தில் உள்ளது. அவர் உண்மை உள்ளவர், ஞானம் உள்ளவர்.
நம்மால் எவ்வளவு சோதனையை தாங்க முடியும் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். எல்லா வேளையிலும், விசேஷமாக சோதனை வேளையில் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். அப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் நமக்கு உண்டாக்குவார். நமக்கு நேரிடும் சோதனை எவ்வளவு இருளான பள்ளத்தாக்காக இருந்தாலும் அங்கும் நமக்கு தேவனுடைய வெளிச்சம் கிடைக்கும். நம்மை இருளில் தடுமாறுகிறதற்கு விடமாட்டார். சோதனை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர், நமக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர். பவுல் கொரிந்தியருக்கு ஆலோசனை சொல்லும்போது விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை மெய்யான தேவனுக்கு விரோதமான பாவம். நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளிலும் நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். கர்த்தரை சந்தேகப்பட்டு விக்கிரகங்களை பற்றி கொள்ளக்கூடாது. விக்கிரக ஆராதனை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. நம்மை பாதுகாக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விக்கிரக ஆராதனை தேவையற்றது. கொரிந்து சபையில் உள்ள சிலர் கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை எச்சரிக்கும் விதமாக விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் தீய திருஷ்டாந்தங்கள்: கானானியர், பின்மாறிப்போன இஸ்ரவேலர், அகங்காரமும் இடும்பும் உள்ளவன், பரிசேயர், புறஜாதியார், வனாந்திரத்தில் இஸ்ரவேலர். வனாந்திரத்தில் பொல்லாங்கானவைகளை இச்சித்த இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதுபோலவே பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கும் தண்டனை கிடைக்கும். இஸ்ரவேலரின் பாவங்கள்: பொல்லாங்கானவைகளை இச்சிப்பது, விக்கிரக ஆராதனை, வேசித்தனமும் விபச்சாரமும், தேவனை பரீட்சை பார்ப்பது, முறுமுறுப்பு. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். இவர்கள் வாதையால் மாண்டவர்கள். இது போக இஸ்ரவேலின் தலைவர்கள் அநேகர் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக தூக்கி போடப்பட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து 24,000 பேர் விழுந்து போனார்கள். கிரேக்க மூல பாஷை பதிப்புகள் சிலவற்றில் கிறிஸ்து என்னும் வார்த்தை கர்த்தர் என்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனை குறிப்பதற்கு கர்த்தர், யெகோவா என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவருமே விடுவித்து வழிநடத்தி வந்தார்கள். தேவனை பரீட்சை பார்க்கும் வழிகள்: முறுமுறுப்பு, அவிசுவாசம், கலகம், தேவனுக்கு எரிச்சல் மூட்டுவது, பின்மாற்றம், இருதயத்தை கடினப்படுத்துவது, இச்சையும் பாவமும், விக்கிரக ஆராதனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் பல வாதைகள் உண்டாயிற்று. யாத்திராகமம் 12, 2 சாமுவேல் 24:16, ஏசாயா 37:36 ஆகிய வசன பகுதிகளில் நாம் வாசிப்பது போன்று இந்த வாதைகளுக்கு சங்கார தூதனே காரணமாய் இருக்கிறான். இப்போது விசுவாசிகளாக இருக்கிற நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் இந்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கவனமாக ஜீவிக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அழிக்கப்பட்டு விடுவோம். இந்த வசனம் பாவம் செய்யும் பாவிகளுக்காக எழுதப்படாமல் பாவம் செய்யும் பரிசுத்தவான்களுக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் வனாந்திர பிரயாணம் மோசேயின் ஆரம்ப காலமாகும். நாம் இப்போது உலகத்தின் முடிவு காலத்தில் ஜீவிக்கிறோம். மோசேயின் காலத்தில் நடைபெற்றவை உலகத்தில் முடிவு காலத்தில் ஜீவிக்கும் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கு சோதனை உண்டு. நமக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் தேவன் நம்மை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10, 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் எச்சரிப்புகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு உதவி புரிவார். தேவன் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு தொடர்ந்து கீழ்ப்படியாமல் ஜீவிப்போருக்கு தேவனுடைய கிருபை வெளிப்படாது. நமது விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருந்து ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருந்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனை சார்ந்திருக்கும் காலம் வரையிலும் மட்டுமே நாம் பரிசுத்தவான்களாக இருப்போம்.
சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனை சார்ந்திராமல் ஜீவித்தோம் என்றால் நம்மால் நித்திய மரணத்தில் இருந்தும் நித்திய ஆக்கினையில் இருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியாது.